நம்ம கோடிகளோட சங்கர் சொல்லியிருப்பாரு. முத்துமாரியம்மன் கோயிலில் நிறைய பிரச்சனை நடந்துருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம கோயில், இது நம்ம உரிமை, நம்ம சமுதாயத்துக்கு சார்ந்தது. ஏன்னா நம்ம இந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு கொஞ்ச நாளா. நீ சொல்லுங்க, விட்டு கொடுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. ஆனால் விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு 23 வருஷம் ஆச்சு. இங்கே நம்ம கமிட்டியில் பழைய கமிட்டி 9 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 பேரை கூட்டினாங்க, மொத்தம் 15 பேர். அதில் இருந்து எல்லா பேரும் இறந்து போயிட்டு 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 4 பேரில் ஒருத்தர் அங்கே சைடு ஆக்கிட்டாங்க, மேரட்டி உருட்டி. இப்போ இருக்கிறது 3 பேர். அந்த 3 பேரும் கூட்டாளி உங்களுக்கு தெரியும் யாருன்னு. 3 பேர் ஒன்றுக்குள்ள 3 பேர் வேற வேற கிடையாது. ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தருக்கு வழி, அந்த மாதிரி 3 பேர். பிரச்சனை என்னதுன்னா, அங்கே நம்ம 23 வருஷம் கமிட்டியில் ஆள் சேர்த்ததே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். நம்ம சடங்கில் எதுவும் கூப்பிடுறது கிடையாது. ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எதுக்குமே கோயில் யாரையும் வர்றதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. கோயில் யாரும் வந்தால் கூட எங்கேருந்து சாடையாக பேசுறது. யாராவது ஏதாவது கேட்டால் கோயில் ஏப்பா கட்டின்னு கேட்டால் நீங்கள் வந்தீங்கன்னா சாமி குட்டிலாம் கம்முன்னு போங்க, அதுக்கு பேர் கேட்கக்கூடாது. அதே சொல்லியிருக்காங்க. உண்மை தானே? அதனால் நாம் ஏன் பயந்துட்டு இருக்கணும்? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இது நம்ம கோயில், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. எனக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமை நம்ம விட்டு கொடுக்கூடாது. எப்படியாவது நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அங்கே இத்தனை வருஷம் அது பண்ணதுக்கு காரணம் என்னன்னு யாரும் கேட்கறது கிடையாது. அங்கே இந்த தைரியம் எங்கே இருந்துச்சு? நாம கொடுத்த தைரியம் தான். நாம வீட்டில் வந்து வருத்தப்படுறோம். ஐயோ கோயில் இப்படி கிடையாது, இது பண்ண மாட்டேங்கிறது, இது கேட்க மாட்டேங்கிறது. அது தப்பு. அங்கே நம்ம தப்பு. வீட்டில் வருத்தப்பட்டால் மட்டும் முடியாது. இங்கே கேள்வி கேட்கணும். அது தனியாக கேள்வி கேட்கணும், கூட்டமாக கேள்வி கேட்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் கூட்டமாக கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருந்து கமிட்டி போடுற அளவுக்கு ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டுட்டோம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 10 பேரை செட் பண்ணி கோயில் காசையே கொடுத்தா, கோயில் காசையே வச்சு 10 பேரை செட் பண்ணி மீட்டிங் விட கேட்குறாங்க. கோயில் காசை எடுத்து 10 பேரை குடிக்க வச்சு இங்கே பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க. இது நாம் அதை அனுமதிக்கலாமா? நாமெல்லாம் தட்டி கேட்கணும். ரொம்ப ஆகிட்டு 23 வருஷம் ஆகிட்டு. கோயிலை உடஞ்சி 5 வருஷம் ஆகிட்டு. கோயில் உடையும் போது யாருக்கும் கேட்கறது எல்லாத்தையும் தெரியும். உங்களுக்கு கோயிலில் பூமி பூஜை பண்ணாங்க, அப்பயும் யாருக்கிட்ட கேட்கல. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாங்கள் இடையில போய் கேட்டதுக்கு அவங்க கேப்டன்ட்ட கொடுத்து போனாங்க. கேப்டன் கேட்டாங்க, ஆமாம் அப்போ நான் தான் பர்மிஷன் தான் பேப்பர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு தெரியுமா இங்கே யாராவது கொடுத்தாங்கன்னு தெரியுமா கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு கமிட்டி யாருன்னு தெரியாதுனாங்க. கமிட்டி தெரியல, நீங்கள் கமிட்டி தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நீங்களும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்கள் 10 பேர் கூப்பிட்டாங்க, நீங்கள் கமிட்டின்னு நினச்சிருப்பீங்க நினைச்சேன். சரி பார்த்துடாது, என்ன பிரச்சனை கேட்டால் அது மாதிரி கோயில் உடைச்சிருக்காங்க, எங்களை எதுவும் கேட்க கிடையாது, எது கிடையாது. இல்லை நான் 200 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அன்றைக்கி கிட்டத்தட்ட நாங்கள் 60 பேர் இருந்தோம். நான் சொல்ல சார், 60 பேர் இருக்கிறோம், இங்கே யாராவது வந்துட்டு கேள்வி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க இல்லையான்னு கேட்டால் போய் கையெழுத்து வாங்கிக்கிறீங்க. யாருமே கையெழுத்து போடல. நானும் போடல, மகேந்திராவும் போடல, யாரும் போடல. யாருக்குமே கையெழுத்து வாங்கலை. சரி ஓகே, அங்கே பிரச்சனை தீர்த்துட்டாங்க. சார் இந்த மாதிரி கமிட்டியில் யாருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேப்டன் கூட சொல்லவே கிடையாது. அங்கே சரி உங்களுக்கு என்ன பார்த்துக்கிங்கப்பா, யார் கமிட்டியில் இல்லையா, நீங்கள் கமிட்டியில் சேர்ந்து ஆள் சேர்த்து நான் நல்லபடியாக பண்ணுங்க ஒன்றா சேர்ந்து. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மீட்டிங் வைக்க நாங்கள் வரோம், கமிட்டி பற்றி பேசணும்னு சொன்னோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக இது நாங்கள் எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணோம், நாங்கள் வரோம், எங்களுக்கு மீட்டிங் வைக்கணும், பேசணும். நாங்கள் கரெக்டாக 7 மணிக்கு வரோம். 7 மணிக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னது இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் இது என்னோட பிரச்சனை கிடையாது, எல்லாரோட பிரச்சனை. நான் வெறும் குரலாக தான் இருந்தேன். இந்த மாதிரி பிரதாப் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாப்புல, அடிக்கடி கேள்வி கேட்குறாப்புல, ஜனங்களை கூட்டத்தை எங்கிட்ட கேட்குறாங்க, உள்ளுக்குள்ள மீட்டிங் போடுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏஎஸ்ஐ ஆம்பளை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சரி என்ன சார் பண்ண கேட்டேன், சவுக்கி வாங்கிச்சு நான் வரேன்னு சொன்னேன். நாங்கள் எல்லா பேரும் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தோம். போனதுக்கு போலீஸ் கேட்டார், என்ன இந்த மாதிரி இப்படி பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறேன், இது சமுதாயம் யாருக்கு किसी का बाप का प्रॉपर्टी नहीं है, इसमें ऐसा सा प्रॉब्लम चल रहा है, इसके लिए हमने सवाल किया। बोलो मैंने गलत किया, नहीं गलत नहीं किया, सही किया। कमेटी के लिए सर कमेटी में इतना नंबर हमने कमेटी ऐड नहीं किया। पुलिस सर बड़े आपका चला है भाई, आपका कमेटी नहीं था, कमेटी ऐड करो। लड़का जो पूछा सब कुछ सही है, सब कुछ सही करो। அவர் என்ன சொன்னாங்க, நீங்களே விருப்பம் பண்ணி தான் கைது போட்டீங்க. அவர் வேற மினிட் புக் எழுதிட்டு அது உங்களுக்கு கைது ஒட்ட வச்சுட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களை மாட்டி விடுற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயில் 21 வருஷமா கோயில் இருக்காங்க. கோயிலுக்கு எந்த வேலையும் செஞ்சது கிடையாது, எந்த பேப்பர் செஞ்சது கிடையாது.
கேட்கறது உள்ள விஷயம். அது கோயில் உடைக்கிறது வந்து பர்மிஷன் கேட்கவே கிடையாது கவர்மெண்ட்டில். பர்மிஷனே கேட்காம நம்மகிட்ட கேட்காம அங்கேயே கோயில் உடைச்சிட்டாங்க. எங்கேயுமே இந்த ரெக்கார்டும் கிடையாது உள்ள விஷயம். அதுக்கப்புறம் கோயில் பேப்பர் வந்து எதுவுமே சரி கிடையாது, அங்கே எதுவுமே சரிப்படுத்தலை. அங்கே 23 வருஷத்துல எப்படி வந்தாங்களோ அதே நிலைமையில தான் அப்படியே இருக்குது. அதனால் கோயில் வந்து முன்னேற்றம் பார்ப்பாங்க. இங்கே வந்து முன்னேற்றம் பார்க்கல, வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. இருந்த கோயிலை உடைச்சிட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றமும் நடக்கலை. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடந்துச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் லாட்ஜ் கட்டினாங்க. சிறப்பாக கட்டினாங்க, நல்லா கட்டினாங்க, லாட்ஜ் கட்டினாங்க. அதெல்லாம் நம்மளாம் கேட்கக்கூடாது. ஏன்னா சொல்லிட்டா நீங்களே கேட்காதீங்க. பக்கத்துலேயே ஒரு டெம்பரரி பார் கட்டிட்டாங்க. இந்த அநியாயம் எங்கே நடக்குது, எந்த ஊரில் நடக்குதுன்னு சொல்லல. கோயில்கள் எங்கேயாவது பார் லாட்ஜ் இருக்குமா? சொல்லுமா, பார் லாட்ஜ் எங்கேயாவது இருக்கணுமா? இருக்குமா? இல்லை இருக்கணுமா? நான் நாம கொடுத்த தைரியம் தான். அதெல்லாம் கோயில் பேப்பரும் சரி கிடையாது. மூணாவது, கோயிலோட சொத்து, கோயிலை சார்ந்த சொத்துல எந்த சொத்துலையும் பார்த்தீங்கன்னா கோயில் பேர் கிடையாது. எல்லாம் அங்கே பேரில் பண்ணிக்கிட்டாங்க. இதோட டாக்குமெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அங்கே பேரில் பண்ணிட்டாங்க. இந்த ஹாலும் வேற ஒரு ட்ரஸ்ட் பேர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் அங்கே மட்டும் பேர் போட்டு அங்கே பண்ணிக்கிட்டாங்க. கேட்டால் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை ஆளை வச்சு மிரட்டுறாங்க. இல்லை காசு கொடுத்து சரி பண்ண பார்க்குறாங்க. இல்லை சாராய குடிக்க கூப்பிடுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தலைவர்கள் வந்து கேட்டுக்குள்ள வந்து சிகரெட் குடிக்கிறாரு. அவரு தான் காவல் உள்ள போய் 10 பேர் போய் குடிக்க போட சொல்றாரு. கோயிலுக்கு காசு எடுத்து தராரு, 10 பேர் போக குடிக்க சொல்றாரு. அதே கமிட்டி பற்றி கேட்டது இதுவரை எங்களுக்கு பதில் சொல்லலை. கமிட்டியில் போடுறோன்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கிக்கிறாங்க. கடைசியில் அங்கே கோயில் காசு கொடுத்து பசங்க செட் பண்ணி எங்களுக்கு மீட்டிங் கிளச்சி விடுறாங்க. இதுதான் பிரச்சனை. அதனால எங்களோட என்ன முடியும்னா இப்போ இந்த கமிட்டி வந்து இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணும். எலெக்ஷன் ஆகிக்கணும். அங்கே ராஜினாமா பண்ணணும். புதுசாக எலெக்ஷன் வச்சு நம்ம புது கமிட்டியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீங்களாம் தான் ஒத்துழைப்பு அளிக்க அழைக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அதனால் நீங்களாம் வாங்க, முன் வந்து வாங்க, அடிக்கடி வாங்க, பேசுங்க. நம்ம கோயில் வெள்ளியில் வெள்ளிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, யார் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். அது வந்து கோயிலில் வந்து நம்ம ஜனங்கள் வராத மாதிரி பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் கண் பார்க்கப்படாமல் ஒரு இருட்டாக்கி அங்கே மட்டும் 3 பேர் மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எந்த ப்ரோக்ராமும் பண்ணுறது கிடையாது. திருவிழா மட்டும் தான், ஒரு திருவிழா மட்டும் தான் பண்ணுறது. அதனால என்ன பண்ணுறாங்க சொல்லி இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது. ஒரு பொங்கலுக்கு பண்ணுறாங்களா, இல்லை ஆடி மாதத்துக்கு பண்ணுறாங்களா, தைப்பூசத்துக்கு பண்ணுறாங்களா, இல்லை புது வருஷத்துக்கு பண்ணுறாங்களா, இல்லை தீபாவளிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா? இல்லைங்களா? நாங்கள் தீபாவளிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறவங்க பெரிய நிறைய பேர் வந்துருந்தீங்க. நேற்றோட உடச்சோம்னாங்க பேசுறதுக்கு, பேசுறதுக்கு. இப்போ கோயில் நோட்டீஸ் அடிச்சாங்க, யாருக்கும் கேட்கல. கோயில் தேடி ரிசர்ச் பண்ணாங்க, யாருமே கேட்கல. கோயில் நோட்டீஸ் வச்சு பூஜை பண்ணாங்க, எங்களை யாருமே கூப்பிடல. எங்களுக்கு வந்து கமிட்டியில் வந்து பேர் எடுத்துட்டாங்க, ஆனால் பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. கேட்டதுக்கு 2 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது 2 பேர் வந்து அவங்களோட ஆள் தான். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால வந்து புது கமிட்டி பண்ணாமல் இருக்கிறாங்க. நேற்று கூப்பிட்டு வரல, இன்னைக்கு கூப்பிட்டு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இப்போ அவங்க எப்படி ஆகிட்டுனா நாங்கள் வந்து கத்துறோம், பேசுகிறோம், அடிக்கடி வர போகிறோம். அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு தாக்கத்திற்கு கேட்கறது உட்காந்து நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் கற்றுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தாக்கத்து கிடையாது. அவங்களுக்கு எது வேலையை விட்டு நாங்கள் கூட இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியுமா? அதனால் இது வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றோம். இன்றைக்கி அவங்க ஒத்துக்கலீங்கன்னா நாங்கள் என்ன போடுவோம், பேப்பர் போடுறோமோ நாங்கள் வந்து போட போகிறோம். அதனால் அதெல்லாம் உங்களோட சம்மதம் தெரியுது. அதனால் நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் எல்லாம் போட்டு வேலை போட்டு எல்லாத்தையும் வெளியே ஸ்டாப் பண்ண போகிறோம். நாளைக்கு யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இதுதான் ஒரு வழி உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஏன்னா நான் வந்து பேசுகிறோம், கத்துறோம், அடிக்கடி வரோம் சொல்லி இதை ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பேசாமல் கேட்டுவாங்க. எங்கிட்ட சத்தம் இருக்குது, நல்லா கேட்பாங்க. 1 மணி நேரம் சத்தம் பண்ணாலும் கேட்பாங்க, எல்லாம் எதுவும் ஆகும். அது நாம் அடிக்கடி வந்துட்டு முடியாது. நம்ம வேலை வெட்டி இருக்குது. அதுக்கு இதுதான் வேலை வெட்டி, இதுதான் பழப்பு. அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து கோயில் வரி வந்து ஆரம்பிச்சுட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் எல்லாம் வந்து வீடு நாங்கள் என்ன சொன்னோம், திருவிழா பண்ணாதீங்க, கோயிலே உடஞ்சது, கோயிலே இல்லாத கோயிலுக்கு என்னப்பா திருவிழா கொண்டாடுங்கன்னு கேட்டோம். கரெக்டுங்களா? சாமியை தண்ணியில் பிடிச்சிருக்காங்க, 5 வருஷமாக பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன சொன்னாங்க, சுத்த போகலைங்க. நோட்டீஸ் அடிங்க, நோட்டீஸ் அடித்து ஜனங்களை கூப்பிடுங்க, சுத்த போகலைங்க என்னைக்குன்னு சொல்லி கூப்பிடுங்க, வரி வாங்காதுங்க. இது அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, திருவிழாவில் நோட்டீஸ் அடித்து திருவிழாவில் கூப்பிட வைக்கிறாங்க. திருவிழா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வரி வாங்குறாங்க. அது வரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரி சீட்டு பார்த்துருப்பீங்க. அது என்ன போட்டுருக்கு, திருவிழாக்காக சீட்டு வாங்கி போட்டு அதுலேயும் ஒரு ஏமாற்றம். அதில் வந்து கோயில் கட்டட நிர்வாகம்னு போட்டிருக்காங்க. கட்டட இது டொனேஷனை போட்டு வாங்கிடுங்க. அதில் நீங்களாம் யாரும் டொனேஷன் யாரும் தரமாட்டான். நோட்டீஸ் வாங்கிங்க, ரிசீட் கொடுத்தா ரிசீட் வாங்கி வச்சுக்கோங்க. வந்தால் கேளுங்க, நம்மளோட தப்பு இருக்குது. வந்தால் கேளுங்க, ஏப்பா நீங்கள் கோயில் உடச்சிருக்கீங்க, நீங்கள் ஏப்பா கோயில் கட்டுறீங்க, கோயில் கட்டலை, ஏப்பா திருவிழா நீங்களும் கேளுங்க. நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. சொன்ன மாதிரி நாம உணர்ந்த இடம் தான் இல்லை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு.
கூகுள் பே நம்பர் டால பர்சனல். அது இல்லாமல் அவங்க வந்து பர்சனல் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா யார் நம்ம கோயில் நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு, அவரோட பர்சனல் நம்பர் போட்டிருக்காரு. கோயில் வரி அது உங்களோட பர்சனல் வரி எப்படி போகணும், கோயிலோட அக்கௌண்ட்டில் தானே போடணும். அதெல்லாம் கோயிலுக்கு வந்து எந்த அக்கௌண்ட்டையும் வைக்கிறது கிடையாது, எல்லாமே கை கணக்கு தான். இப்போ நீங்கள் ஹால் புக் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த ரசீது தர மாட்டாங்க. இப்போ நீங்கள் 80,000 கட்டில ஏதாவது ரிசீட் இருந்தாங்களா, அந்த கணக்கு எங்கே போகிறது? ஹாலுக்கு வாடகை, டெக்கரேஷனுக்கு இல்லை எது பண்ணாலும் எங்களுக்கு எதுக்கு வந்து ரிசீட் யாருக்கும் தரது கிடையாது. கோயில் அக்கௌண்ட்டு ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. கோயில் அக்கௌண்ட்டில் காசே கிடையாதுங்க. கணக்கு காட்ட முடியும் கேட்டால் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வருமானது மினிமம் சொல்கிறேன் நான். 3 லட்ச ரூபா கடை வாடகை மட்டும் வருது. அதுக்கு மேலே ஒரு 4 நாள் வாடகை போனாலும் எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு 2 லட்சம் ஆச்சா? மாதம் ஒரு 4 நாள் போகுமா? அந்த காசில் எங்கே போகுது? நீங்கள் நினச்சி பாருங்கள். 5 லட்சம் ஒரு மாதத்துக்கு தான், ஒரு மாதத்துக்கு 60 லட்சம், 10 வருஷத்துக்கு 6 கோடி, 20 வருஷத்துக்கு 12 கோடி. இவ்வளோ காசு 13-15 கோடி எங்கே போச்சு? நாம கேட்கணுமா இல்லையா? இது நம்ம சமுதாய கோயில் தானே. இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணணும்? காசை வச்சு கேளுங்க, உள்ளே பேசுறாங்க கேளுங்க. இந்த காசை வச்சு நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும். எப்படி நல்லது பண்ணலாம்? இப்போ ஏழை மக்களுக்காக கல்யாணத்துக்காக இடம் கொடுங்க, கல்யாணத்துக்காக ஸ்பான்சர் பண்ணுங்க, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, டெய்லி 1 மணி நேரம் வந்து டாக்டர் உட்கார வைக்கிறா பண்ணுங்க. லாட்ஜ் கட்டிங்களே, அதே ஒரு சின்னதாக ரூம் கட்டி பூசாரி விரட்டி தானே லாட்ஜ் கட்டிங்க. அதில் ஒரு ரூம் பண்ணி ஒரு டாக்டர் இருக்காங்க. சாயந்தரம் 2 மணி நேரம் நம்ம ஜனங்களுக்கு மட்டும் காசு வாங்காதீங்க, மெடிசன் தாங்க. சரி, மெடிசன் இருந்தாங்க, மெடிசன் நீங்கள் விட்டுருங்க, அங்கேயே மெடிசன் போட்டோம். நான் மெடிசன் வாங்கிக்கல, டாக்டர் வைங்க. சின்னதாக ஒரு டியூஷன் மாதிரி கட்டுங்க, ஒரு நர்சரி கட்டுங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை மக்கள் உதவி பண்ணுங்க, கல்யாணத்துக்கு காசு தாங்க, படிக்காத குழந்தைங்களுக்கு காசு தாங்க, ஒரு 10 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. நீங்கள் யாராவது நம்ம பிரச்சனை இருந்தால் நீங்கள் வட்டினாலும் கடன் தாங்களே நமக்கு இல்லைங்க, நம்ம ஜனங்களுக்கு. ஒரு சமுதாயத்துக்கு சார்ந்த கோயில் இதெல்லாம் பண்ணணுமா இல்லையா? பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லது இருக்குங்க. ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம பசங்க ஹெல்ப் பண்ணுங்க, வேலை இல்லாத பசங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது அடிப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்க செலவு காசுல அதுக்கு செலவு தாங்க. ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சா, நியாயமான கேஸ் ஆச்சா, போங்க கமிட்டியில் நிர்வாகிகள்லாம் போங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுங்க. நமக்கு எதாவது தேவை, நம்ம சமுதாயத்தில் சாதம் தேவை, கூட்டு போங்க, எம்எல்ஏ கூட்டு போங்க, வேலை பண்ணிட்டாங்க, வேலை வாங்கிட்டாங்க. நம்ம பசங்க ஏதாவது ஜாப் ஃபேர் வைங்க. எத்தனை விஷயம் பண்ணலாங்க இவ்வளோ பணத்தில். ஆனால் இது வரைக்கும் யாருக்காவது ஒரு வாரம் லாபம் கிடைச்சிருக்கா கோயில் வச்சு? கேட்டால் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காசு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ராணியம் நம்ம சொல்கிறாங்க, எங்கள் அக்கா உட்காந்து அண்ணி உட்காந்து அங்கிட்ட தான் சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்லீப் தரேன், ஸ்லீப் தரேன், எனக்கு காசு மேலே காசு நாம வசூல் பண்ணி தரதா? நீங்க வசூல் பண்ணி தந்து அது கணக்கெல்லாம் போய் அங்கே வீட்டுக்கு போகிறது. கோயில் காசு எடுத்து பசங்க வந்து டெய்லி 10 பசங்க குடி கேட்குறது. ஏன் குடி கேட்கறதுனா அங்கிட்ட ஆளு இருக்குன்னு தெரியணும், யாரும் வரக்கூடாது, பயந்துக்கணும். அப்பா பெருசாக தச்சா நகை கிடைக்காது. அப்போ நீங்கள் 10 பேருக்கு சாலை கொடுத்தா பயந்து போனாங்கலாம். நாங்கள் 4 மாதம் வந்துட்டு தான் நாங்கள் கேட்க வேண்டியது. என்கிட்ட கோயில் காசு எடுத்து யாராவது குடி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அடியால வைக்கிறாங்க. அடியால் கோயில் காசு வச்சு இந்த அநியாயம் எங்கே தான் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கையெழுத்து போட ஞாபகம் இருக்கா? அந்த கையெழுத்து வச்சு நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பண்ண போகிறோம். எங்ககிட்ட கேட்காம வந்து கோயில் உடைச்சாங்கன்னு நாங்கள் எஃப்ஐஆர் பண்ண போகிறோம். எங்கள் சமுதாயத்து கோயிலுங்க எங்ககிட்ட கேட்கல, நாங்கள் வந்து கையெழுத்து வைப்போம். எங்கள் அப்பா எங்கள் சமுதாய சார்ந்தவங்களோட கையெழுத்து இருக்கு. பண்ணலாமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் பண்ணுறோம், இல்லை அந்த பேப்பர் கிழிச்சு பண்ணுறோம். நாங்கள் சொல்கிறது தப்பாக தான் சொல்லுங்கள். நாளைக்கு சொல்லக்கூடாது, நாங்கள் கையெழுத்து போட்டால் நீங்கள் ஏப்ப கேட்காம கையெழுத்து வாங்குவீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் போட்ட கையெழுத்து வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ கொண்டு போகிறோம். நீங்கள் போனதுக்கு நாங்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் போவோம், ஒரு அறிக்கை அடிப்போம், போட்டுருவோம். நிறைய எங்கள் கோயில் காணா சார், கோயில் போயிட்டாங்க. ஒரு படத்தில் கதை கேட்டுருக்கீங்களே சார், கோயில் காணா சொல்லிக்கல, கிணறு காணா, அது மாதிரி கோயில் காணா. இங்கே நம்ம 2 கம்ப்ளைண்ட் போடுவோம். சரி, எங்கள் கோயில் காணா, அது மாதிரி எங்ககிட்ட கேட்காம கோயில் உடைச்சாங்கன்னு ஒரு லெட்டர் போட போகிறோம். இது 2. அது இன்னொன்று போட போகிறோம். எங்கிட்ட வந்து பொய் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி அது லெட்டர் போடணும். அதில் நீங்கள் தான் அதில் கையெழுத்து போடணும். யாரை கையெழுத்து போடணும் அது போட்டால் நல்லது. இல்லைன்னா நாங்கள் வந்து நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் போடுறோம், அதை நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் லெட்டர் போட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா இதுவே பிரச்சனை கிடையாது, சைலண்டாக இருக்கலாம். நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துன்னு சொல்லிக்கலாம். வரட்டு நோட்டிக்கு வரட்டுங்க, கேள்வி கேளுங்க. நீங்கள் ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? புரிய மாட்டேங்குது. இந்த அநியாயம் எங்கே நடக்கும்?
நம்ம மும்பையிலேயே பழைய கோயில் இதுதான். இந்த மாரியாய் கோயில் தான் நம்ம பழைய கோயில். சிறப்பாக நடந்துட்டு இருந்த கோயில். அப்பெல்லாம் பெரியங்களா இருந்தாங்க. எப்படி நடந்துட்டு இருக்கோம்? எல்லாமே வருவாங்க, வர்ற மாதிரி அப்புறம் டெண்டூர் அடிப்பாங்க. அங்கே மைக் அது வரைக்கும் போவோம். மைக் அந்த மஸ்ஜித் வரைக்கும் மைக் கட்டுவாங்க, முத்துவேலியில் மைக் கட்டுவாங்க, டெண்டூர் அடிப்பாங்க, ஆளுங்களை வீட்டுக்கு வருவாங்க. மஞ்சள் தண்ணி குளியல் கூட வருவாங்க. இப்பெல்லாம் எங்கேங்க வராங்க? யாருங்க வராங்க? நம்ம சடங்கு பாவம் அனாதையா அளவு குத்திட்டு வருது. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க கூட. நீங்களே குத்திட்டு நீங்களே வாங்கப்பா, உங்களுக்கு இஷ்டம் தான், நீ குத்தி நீ வாப்பான்னு சொல்றாங்க. பக்தர்கிட்ட பேசுற பேச்சு தான், நீங்களே குத்திட்டு நீங்களே வாங்கப்பா. தண்ணி டேங்க் கேட்டால் தெரியலப்பா, தண்ணி டேங்க் காணாம எங்கன்னு தெரியல, போயிடுச்சுப்பா. காசு கொடுத்தேன் ஆனால் வரல. தண்ணி டேங்க் காரணம் கேட்டால் இல்லைப்பா, காசு கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. 21 வருஷமா எதுவுமே நடக்கலைங்க, எதுவுமே பண்ணலை. நம்ம சமுதாயத்துக்கு பண்ணதெல்லாம் தீண்டதான் பண்ணிக்கிறேன், நல்லது எதுவுமே பண்ணல. நம்ம சமுதாயத்துக்கும் சரி, நம்ம கோயிலுக்கும் சரி, எதுக்குமே நல்லதுங்க பண்ணது கிடையாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால இதனால நம்மளாம் ஒரு ஒத்துமையா இருந்து நம்மளாம் பண்ணணும், சரி பண்ணணும். நீங்க கையெழுத்து போடுறது நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், நாளைக்கு வந்து யாரும் சொல்லக்கூடாது. பயப்படாதீங்க. அப்ப நாங்களாம் பின்னாசா போராடுறாங்கல்ல, என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, போறேன் டைரக்டா. सूपर 2001 में परमिशन आया था, पेपर सबमिशन नहीं किया. 2001 में परमिशन आया था, सबमिशन नहीं किया. 2001 परमिशन रही सबमिशन பண்ணல பேப்பர். 2001 மினிஸ்டர் வந்து லெட்டர் அனுப்பினாப்ல. அதே மாதிரி 2001 வந்து பர்மிஷன் வந்துச்சுங்க. கோயில் கட்டறது மினிஸ்டர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனா இங்க அதை போடல. லேண்ட் அப்ளை பண்ணுங்க சார். காசு கொடுக்கறதா இருந்துச்சு, எதுல என்ன பண்ணான்னு தெரியல. மினிஸ்டர் வந்து அப்ளை கொடுத்தாரு 2001. அந்த பேப்பர்லாம் போட்டுருந்தாங்களே அப்படியே ஆயிருக்கும். அப்ப ஏன் போடலைன்னா, அப்போ வந்து கமிட்டி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது போடுறது வந்து கமிட்டி தேவைப்படும். கமிட்டி போட்டால் கேள்வி கேட்பாங்க. இது என்னன்னா ஒவ்வொருத்தர் இறக்க இவங்க மஜா ஆகிட்டு எப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. கமிட்டி போடுறதுக்காக தான் எதுவும் சப்மிஷன் பண்ணாமல் இருக்காங்க இது வரைக்கும். கமிட்டி போட்டால் கேள்வி கேட்பாங்க. இப்பயே நீங்கள் பாருங்களா, நிறைய பேர் அவங்க கூட இருந்தாங்க பாரு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்டால் இல்லை கட்டி விட்டுறது. என்ன பச்சு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பள்ளி இருக்கிறாரு, கேட்டதுக்கு அவ்வளோ அடுத்த நாள் கட் பண்ணிட்டாங்க. கோயில் கவனத்துக்கு எடுக்குது, கணக்கு எடுக்குது. யாரு கணக்கு கேட்டாலும் கட் பண்ணிடுவாங்க. அதில் யார் ஆமாசாமி போடுறாங்களோ ஜாட்டா அடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் கூட வச்சுக்குவாங்க. சாரே ஊத்துறாங்களா? எங்கம்மா? அச்சா கேட்குது. எங்களை கூப்பிடல, எங்க தேர்தல் எங்களுக்கு தெரியும். அதனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா. நீங்களும் ஒத்துழைக்கணும். அதனால் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் கேட்போம். நீங்கள் பேசுங்க, கோயில் என்ன நடக்குது நீங்கள் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கூப்பிட்டு ஒரே காரணம் தான், இங்க எப்பயுமே ஆம்பளை பசங்க தான் தட்டி கேட்கறாங்க. தட்டி கேட்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க, இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி எதாவது பிரச்சனை உண்டாக்குறாங்க. இப்ப லேடிஸ் கூப்பிட்டா இது வந்து நம்மளோட கோயில், நம்மளோட உரிமை, இது நம்ம ஊர் கோயில். இது எவன் அப்ப மட்டும் சொத்து இல்லை, இது எவனோ அப்ப மட்டும் சொத்து இல்லை, இது நம்மளோட கோயில். இது நாம கேட்கணும், இந்த கோயில் இங்க உருவாக்கணும், நாம உருவாக்கி காட்டுவோம். 2011 தலைவர் ஆனாரு. கோயில் 5 வருஷம் இடிஞ்சு இன்னைக்கு கோயிலே இல்ல. கோயில் எங்க போச்சு? அதான் பிரதாப் சொன்ன மாதிரி தான், கிணறு காணாம கோயில் காணப்பா. இங்க இப்ப எங்களுக்கு கோயில் வேணும், நாங்க இங்க கட்டுவோம். நீங்க கட்டுறலையா? உங்களால முடியல சொல்லுங்க, சைன் போட்டு போயிட்டே இருங்க. இங்க மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து கட்டுவோம். அந்த ஏரியா எல்லாரும் வருவாங்க, லேடிஸும் வருவாங்க, ஜென்ஸும் வருவாங்க, எல்லாம் இறங்கி நாங்க செய்வோம். உங்களால முடியும்னா முடிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நீங்க யாரும் வந்து இங்க தலைவர் மெம்பரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க மக்களே சேர்ந்து நாங்க கட்டுவோம். எங்களை திறமை இருக்குது. நீங்க வந்து நீங்க தான் செய்யணும், நாங்க தான் செய்யணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இது நம்ம இது நம்ம தப்பு நம்ம பக்கம் தான் இருக்குது. நாம யாரும் கேட்கல. எத்தனை வருஷம் நம்ம பக்கம் தப்புன்னு நம்ம கேட்கல. சரி செய்யறாங்க, தப்பு கூட சொல்ல, நம்பிக்கை வச்சோம். இங்க செய்யறாங்கல்ல, பாத்துக்கிறாங்க. பாக்குற லட்சணம் நீங்களே பாக்குறீங்க. இந்த பக்கம் ஒரு பர்தா, அந்த பக்கம் ஒரு தாற்பத்திரி. இதுதான் கோயில். கும்பிடுங்க. கோயில் தாற்பத்திரி போட்டு கும்பிடுவீங்களா நீங்க? இல்ல பர்தா போட்டு கும்பிடுவீங்களா? சாமியை வந்து பிரமுக்குல போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. சாமியை வந்து நோம்பி வந்து எப்படினாலும் பண்றாங்க. நோம்பி விசேஷம் பண்ணும்போது ஒரு மற்றவங்களுக்கு கூப்பிடுறாங்களா? வரைக்கும் வராங்களா உங்க வீட்டுக்குலாம்? நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டாங்களே, எப்ப சார் வாங்க சாமி கும்பிடுறோம், வாங்க விசேஷம் வாங்க. ஏன் அது முடிய கூப்பிட முடிக்கிறாங்க? ஏன் பணம் வேணுமா? இப்போ தர்கா இருக்குது, தர்கால கூட உட்காரலாம், பணம் தானே வரும். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம கோயில் நம்ம கேட்காம இருக்க வரைக்கும் தான் எங்களை நம்ம ஆடிட்டு இருக்காங்க. நாம யாரும், நீ தலைவரா நீங்க இருங்க, தலைவருக்கு நாங்க தலைவரா நாங்க மாற்றணும் நம்ம சொல்ல. ஆனா எங்களோட உரிமை, இது நம்மளோட கோயில நாங்க செய்யணும். தம்பி நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா, வீடியோ சவுண்ட் கேட்கணும், அங்க இருக்கு போய் கேட்கணும். ஓகேவா? நான் சொன்னேன்னு சொல்லு, ரவின்னு சொன்னேன்னு சொல்லு, சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, நம்ம லேடிஸ்க்கு உரிமை இருக்குது. நீங்க வாங்க, இது பொது கோயில், நம்மளோட கோயில், நம்மளோட உரிமை, நாம தட்டி கேட்கணும்.
நம்ம கேப்டன் பேசலாம், என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் நாங்களும் பண்ணோம். படிச்ச பசங்க எல்லாம் இருக்கிறோம். நீங்க சொல்றீங்களா நாங்க 25 பேர் மெம்பர், 25 மெம்பர் நீங்க காட்டுங்க, நீங்க எத்தனை மெம்பர்? இது வரைக்கும் செத்தவங்க பேர் தான் பாதி பேர் இருக்குதாங்க. அந்த குடும்பத்தை போய் கூட கேட்டது இல்ல, வாங்க சரி எங்க அப்பா இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து வேலை செய்யுங்க. அவங்க சொன்னாம ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு கூப்பிடலப்பா கேட்கல அப்படின்ட்டு. கரெக்டா தான், ஏன் கேட்கல? கேட்கணும்ல, அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் மெம்பர் மாத்தீங்களா? 2011 தலைவர் ஆனார் அவரு. இப்ப எத்தனை வருஷம் ஆக போகுது? 15 வருஷம் ஆக போகுது. 15 வருஷம் என்ன பண்ணாரு அவரு? என்ன மாற்றங்கள் நீங்க பாத்தீங்க? எப்பயுமே வந்து மாற்றங்கள் எப்ப ஆகும்? ஒரு தலைவர் போனதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் தான் கொஞ்சம் மாற்றங்கள் மேல போயிட்டே இருக்கும். இது மாற்றங்கள் இல்லை, இது அழிஞ்சுட்டே போயிடுச்சு, தரமாட்டாயிருச்சு. இப்ப இதுக்கு மேலே நம்ம கேட்கலாம், நம்ம வந்து குருடம் கண்ணு திறன நம்ம கண்ணு திறன நம்ம போற மாதிரி அர்த்தம். அது நம்ம அப்படி இல்லை. இனிமேல் நம்ம எல்லாம் கேட்போம். நாம யாருமா இங்க சொத்து கேட்கல, நான் இங்க சொத்து கேட்கல, எங்க ப்ராப்பர்ட்டி கேட்கல. நம்மளோட உரிமை வந்து நம்ம கோயில், நம்மளுக்கு தேவை கோயில். நம்ம கோயிலுக்கு வசதி தான் கேட்டுருக்கோம். நம்ம கோயில் எல்லாம் கட்டணும். இங்க என்ன சொன்ன பிரதாப் சொன்ன மாதிரி தான் நம்ம கோயில் வந்து நிறைய பணம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நம்ம மக்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம சொன்ன மாதிரி டியூஷன்ஸ் வைக்கலாம், ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கிற மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் வைக்கலாம், எமர்ஜென்சிக்கு யாரும் வரலாம். நீங்க நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். நம்மள்ட்ட இடம் இருக்குது, இடம் இல்லைன்னா வேற விஷயம். நம்மள்ட்ட இடம்ப்பா வசதி பண்ண முடியல, ஏகப்பட்ட இடம் இருக்கு நம்மள்ட்ட, நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லாமே. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இது உங்களை எல்லாரும் சப்போர்ட் வேணும், நீங்க எல்லாரும் வரணும், முன்னாடி நீங்க எல்லாம் கேட்கணும். இது நம்மளோட உரிமை. நம்ம ஒதுங்கி நம்ம போனோம்னு வச்சுக்கலேன், கடைசி என்ன சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள நீ சொந்தக்கார, நீ எல்லாம் வந்து பேசுற, என்ன மச்சான் நீ வந்து பேசுற, நீ பெருப்பா மக்க. அது வந்து அந்த கேட்டுக்கு வெளியே, அது கேட்டுக்கு வெளியே. கேட்டுக்குள்ள இது பொதுவான இடம், இது நம்மளோட கோயில். நம்ம கண்டிப்பா கேட்கணும். நான் நீ கேட்கறல, நான் கேட்பேன், நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். நீ பண்றது வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். யார் கேட்கறதுல நான் கேட்பேன். ஆனா நீ கேட்கீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்கீங்களா கேட்க மாட்டீங்களா? இது நம்மளோட கோயிலா இல்லையா? உண்மையில இது நம்மளோட கோயில், நம்ம கேட்கணும் எல்லாருமே. நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா 3 பேர் மட்டும் தான் இருக்குங்க. கோயில் நிர்வாகிகள் தான் போடணும், தலைவர் செயலாளர்லாம் போடக்கூடாதுங்க. தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போடக்கூடாது. கோயில் நிர்வாகிகள் தான். தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் நீங்க எல்லாம் கவர்மெண்ட் மட்டும் தான், சிஸ்டத்துக்கு மட்டும் தான், நமக்கு கிடையாது. கரெக்டுங்களா? நான் நீங்க இங்க சார்பா நீங்க வந்து நிர்வாகிகள் சேவை பண்றதா வந்திருக்கீங்க தானே? இல்ல ஒன்னாவது பொறுமையாக நீ கேள்வி கேட்பா வரமாட்டேங்கிறாரு. கேப்டன் சார் வராரு, 2 நிமிஷம் வராரு. அவர்தான் போன் 2 நிமிஷம் வராங்க. நீங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஆக்காக வெயிட் பண்றது தப்பு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் தாமதாச்சா பரவாயில்லைங்க, நம்ம லேட்டா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆதி காலத்துல இருந்தே நம்ம கோயில் இருக்கு, நம்ம சாமி இருக்காது, நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பழைய கோயில், இதுதான் நம்ம ஏரியா. ஊரை காத்து ஆத்தாலும் சொல்லுவாங்க பாத்தியா, நம்ம ஏரியா இதுதான் ஊரு காவல் காவல் சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் பொறுமையாக 2 நிமிஷம் வந்துருவாருங்க அவங்க. இப்போ கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பார்த்துருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஊரை நம்ம கோயிலுங்க, அதனால் நம்ம வந்து எல்லாரும் கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு கேள்வியும் நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் தான் நாளைக்கு ஒவ்வொரு கல்லாக மாறி கோயிலாக உயர்ந்திருக்கும். அதனால தைரியமாக கேளுங்க. மீட்டிங் தான் வச்சோம், வாங்க வந்து பேசுங்க. எப்படியே கேள்வி கேளுங்க. ஏன் அப்படி பண்ணாதீங்க, நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க, கேளுங்க. ஹலோ அதனால் எல்லோரும் வாங்க வந்து கேளுங்க. எல்லாரும் மீட்டிங்னு கூப்பிட்டா வாங்க, தயவு செய்து எல்லாருமே. எல்லாரும் தயவு செய்து ஷேருக்கு உட்காந்துங்க. சார் வந்துட்டாரு, கொஞ்சம் உட்காந்துங்க. எல்லாம் ஷேரில் உட்காந்துங்க. பசங்களா உட்காந்துங்க.